ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மும்முனை போர், ஒரு போர் பதற்றமான சூழ்நிலையில நீங்க இருந்திருக்கீங்க. அந்த ரைஸ் அமைப்பினுடைய நிகழ்வுக்காக துபாய் போயிருந்தேன். அங்க போர் தொடங்கிடுச்சு. ஏவுகணை விழுகிற சத்தமெல்லாம் எனக்கும் கேட்டது. நான் தங்கியிருந்த அந்த விடுதி கூட நிலநடுக்கம் நடந்ததை போல அசைந்ததை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அபுதாபி சாலை வழியாக போய் கொண்டிருக்கிற போதுதான் எண்ணெய் எரிவாயு கிடங்கு புதன்னு அந்த தீ பற்றி எரிகிறது, அதெல்லாம் நேராக பார்த்து தான் போனோம். அவ்வளவு நண்பர்கள் இருக்கிறார்கள், எந்த குறையும் இல்லை. ஒரு பாதுகாப்பான விடுதியில் தங்கலாம் என்கின்ற இது போன்ற எனக்கே இவ்வளவு உறுதியற்ற நிலைமை இருக்கிறது என்றால், சாமானிய மக்களுக்கும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேலை செய்யறவங்க இதெல்லாம் எவ்வளவு சங்கடங்கள் இருக்கும் இல்லையா? 14 நாடுகள் உள்ளடக்கிய ஒரு போரா விரிவடைந்திருக்குது. இந்த போரினால் பாதிக்கப்படாத உலக நாடுகள் இல்லை. அனைத்து நாடுகளுமே ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. எந்த போரா இருந்தாலும் இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது யாருக்கும் ஆதரவு மனநிலை இல்லை. இதுல இந்தியா ஒரு ஆதரவு மனநிலை எடுத்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறதா? ஈரான் ஒருபோதும் நமக்கு எதிராக நடந்து கொண்டது இல்லை. இந்த நேரத்தில் அந்த நாட்டுக்கு போய் தன் நட்பை காட்டுகிற அளவுக்குத்தான் ஒரு பக்குவமற்ற, ஒரு மனித நேயத்தின் பால் நிற்க விரும்பாத ஒரு வெளியுறவு கொள்கையைத்தான் என்று பார்க்க முடிகிறது. அது ஏமாற்றம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு துயரம் என்றுதான் நான் சொல்றேன். இந்தியாவை இந்த போர் நெருங்கிட்டதா சொல்றாங்க, அப்படி பார்த்துக்கலாமா? இப்ப கூட நீங்க இந்த இடத்துல வந்து நீர்மூழ்கி கப்பலை அடிச்சிருக்காங்கன்னா அது இந்தியாவுக்கும் செய்தி. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த மும்முனை போர் கிட்டத்தட்ட 14 நாடுகள் உள்ளடக்கிய ஒரு போரா விரிவடைந்திருக்குது. 7 நாட்கள் ஆகிவிட்டது போர் தொடங்கி. இந்திய பெருங்கடல்ல 2ஆம் உலகப் போருக்கு அடுத்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒரு இராணுவ கப்பலை தாக்கி இருக்குது அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவை இந்த போர் நெருங்கிட்டதா சொல்றாங்க, அப்படி பார்த்துக்கலாமா ஃபாதர்? அமெரிக்கா, இஸ்ரேல் 2 நாடுகள், ஈரான் மற்றும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிற அமைப்புகள், இவற்றுக்கு எதிராக தொடுத்திருக்கிற போர் என்பது இந்தியாவை நெருங்கிவிட்டதா என்று கேட்பது, அந்த கேள்வி பொதுவாக தமிழ் ஊடகங்களில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி போல இருந்தாலும், இந்த போரினால் பாதிக்கப்படாத உலக நாடுகள் இல்லை. அனைத்து நாடுகளுமே ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. அது எண்ணெய் விலை ஏற்றமாக இருக்கலாம், போக்குவரத்து, வான் போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, இவற்றில் எழுகிற இடையூறாக இருக்கலாம். இதனால் பொருட்கள் பல இடங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தாமதப்படுவதால் அல்லது தடைபடுவதால் அடிப்படை பொருட்களினுடைய விலை உயர்வாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் எல்லா நாடுகளுமே இதில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு படுகின்றன. இப்போ நான் கூட போர் தொடங்குறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த ரைஸ் அமைப்பினுடைய நிகழ்வுக்காக துபாய் போயிருந்தேன். அங்கே போர் தொடங்கிடுச்சு. என்ன பண்ணுறது, அறைக்குள் தான் முடங்கி கிடக்க வேண்டி இருந்தது. ஏவுகணை விழுகிற சத்தமெல்லாம் எனக்கும் கேட்டது. நான் தங்கியிருந்த அந்த விடுதி கூட அந்த ஏதோ நிலநடுக்கம் நடந்ததை போல அசைந்ததை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அடுத்த நாள் ஒரு தவிர்க்க முடியாத கூட்டம் அபுதாபி போகிறோம். அபுதாபி சாலை வழியாக போய் கொண்டிருக்கிற போது தான் அந்த ஜபர் அலிங்கிற இடத்துல ஒரு எண்ணெய் எரிவாயு கிடங்கு, அதில் அது விழுந்ததெல்லாம் நாங்கள் அப்படியே புதன்னு அந்த தீ பற்றி எரிகிறது, அதெல்லாம் நேராக பார்த்து தான் போனோம். ஸோ அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து சேர்கிறதுக்கு டிக்கெட் கிடைக்கல. 3 தடவை டிக்கெட்டை போட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணவர் அது கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் ஒரு சலிப்பும் களைப்பும் தானே. அப்புறம் ஒரு ஓமானுக்கு போனால், அங்கேருந்து ஓமான் ஒரு பேச்சுவார்த்தை நாடாக இருப்பதால் அங்கே கொஞ்சம் தொந்தரவு குறைவு அப்படிங்கிறனால துபாய் டு ஓமான் மஸ்கட்டுக்கு சாலை வழி பயணம். அதில் துபாய் இமிக்ரேஷன் அந்த பார்டரில் 2.5 மணி நேரம், அப்புறம் மஸ்கட் ஓமான் அங்கே ஒரு 1.5 மணி நேரம், அதுக்கு பிறகு காத்திருப்பு. அங்கே போய் பழைய காலத்து அம்பாசிடர் வண்டி மாதிரி சலாம் ஏர்னு ஒரு ஃப்ளைட்டு உயிரை பிடிச்சிட்டு 3.5 மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்காந்து பெங்களூரில் வந்து இறங்கி பெங்களூர்லேருந்து சென்னைக்கு. ஸோ எல்லா வாய்ப்புகளும், ஆனால்
அவ்வளவு நண்பர்கள் இருக்கிறார்கள், எந்த குறையும் இல்லை, ஒரு பாதுகாப்பான விடுதியில் தங்கலாம் என்கின்ற இது போன்ற எனக்கே இவ்வளவு ஒரு உறுதியற்ற நிலைமை இருக்கிறது என்றால் சாமானிய மக்களுக்கும் அதிலும் குறிப்பாக கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வேலை செய்கிறவங்க, எண்ணெய் எரிவாயு களங்களாக இருக்கட்டும் அல்லது ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் எவ்வளவு சங்கடங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த போர் என்பது இந்த நாடுக்கு நெருங்கி விட்டது என்பதை விட எல்லா நாடுகளும் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் இதில் தொடர்பு படுகிறார்கள். அப்படித்தான் நாம் பார்க்குறோம். போர் என்பது அடிப்படையில் மனித குலத்திற்கு எதிரானது, மானுடத்தினுடைய சகல விழுமியங்களுக்கும் உயர்ந்த விழுமியங்களுக்கும் எதிரான ஒன்று தான் போர். இந்த போரும் அப்படி ஒரு அநீதியான ஈவு இறக்கமற்ற ஒரு போராகத்தான் நான் பார்க்கிறேன். இதில் பெரிய அளவில் இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபாதர்? இப்போ நம்ம இந்தியாவுடைய நிலைப்பாடு தான் நம்ம உலகளாவிய அளவில் பார்வையாக பார்ப்போம். இந்தியா இது வரைக்கும் ஒரு நியூட்ரலைஸ்டாக தான் இருந்திருக்கிறாங்க. எந்த போராக இருந்தாலும் இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது யாருக்கும் ஆதரவு மனநிலை இல்லை. இதில் இந்தியா ஒரு ஆதரவு மனநிலை எடுத்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறதா? அதாவது இந்தியாவினுடைய இடர்மிகு காலங்களிலெல்லாம் நமக்கு துணை நின்ற நாடுகள், ரஷ்யா நமக்கு துணையாக இருந்திருக்குது. ரஷ்யா நமக்கு மலிவான விலையில் கச்சா எண்ணெய், மசகு எண்ணெய் அது நமக்கு விற்றுக்கொண்டு இருக்கிறது. அதே போலத்தான் ஈரான் ஒருபோதும் நமக்கு எதிராக நடந்து கொண்டது இல்லை. அது ஒரு இஸ்லாமிய நாடு. இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இங்கு இப்போ அது நமது பாபர் மசூதி இடிப்பாக இருக்கலாம், குஜராத் கலவரங்களாக இருக்கலாம், இப்படிப்பட்ட தருணங்களில் கூட அது ஒரு நட்பு நாடாகத்தான் நம்மோடு நடந்திருக்கிறது. ஆனால் கடந்த நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா என்பது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாலஸ்தீன மக்களினுடைய விடுதலைக்கு வரலாற்று பூர்வமான ஆதரவு வழங்கி வந்த ஒரு நாடு. நாம் எந்த லாப நட்ட கணக்குகளை பார்த்து நாம் அதை செய்யவில்லை. இந்தியா அதனை இந்திரா காந்தி அவர்களாக இருக்கலாம், ராஜீவ் காந்தி அவர்களாக இருக்கலாம், ஏன் மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வரைக்கும், நீங்கள் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து மன்மோகன் சிங் ஆட்சி வரைக்கும் நாம் எடுத்த நிலைப்பாடு, நாமே போராடி பல தியாகங்கள் செய்து நமக்கான விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டோம். அதே போல தம் நாடு இழந்து வாழ்ந்த இடத்தில் அவர்களுக்கான உரிமைகளை இழந்து இன்று ஒரு தேசிய அடையாளத்திற்காகவும் நிலப்பரப்பிற்காகவும் போராடுகிற பாலஸ்தீன மக்களுக்கு உடன் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்தியாவினுடைய ஆதரவு நீண்ட காலம் இருந்து வந்தது. அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்தில் கூட அதுதான் இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாம் நமது அன்றாட வாழ்வையும் நமது தனிப்பட்ட வாழ்வையும் கூட ஊடுருவி உளவு பார்க்கின்ற தேவைக்கான பல பதவிகள், சாஃப்ட்வேர் கருவிகள் இதெல்லாம் கொடுத்து இஸ்ரேல் தான் உதவுகிறது என்கின்ற போது இந்த நேரத்தில் அந்த நாட்டிற்கு போய் தன் நட்பை காட்டுகிற அளவுக்குத்தான் ஒரு பக்குவமற்ற ஒரு மனித நேயத்தின் பால் நிற்க விரும்பாத ஒரு வெளியுறவு கொள்கையைத்தான் என்று பார்க்க முடிகிறது. அது ஏமாற்றம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு துயரம் என்று தான் நான் சொல்வேன். ஃபாதர், இப்போது நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க அந்த போர் சமயத்தில் அந்த இடத்துல தான் நீங்கள் இருந்தீங்கன்னு. நிறையா உலகளாவிய பிரச்சனைகளை நம்ம நேர்காணல் வழியாக விவாதித்திருக்கிறோம். ஒரு போர் பதற்றமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அந்த அனுபவத்தை கண்டிப்பாக பகிர்ந்து. அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நான் ஈழத்து போர்க்களங்களை தினமும் போர்க்கள காட்சிகளையும் அனுபவங்களையும் தினமும் பதிவு செய்து வந்தமையினாலும் சில தருணங்களில் அந்த போரினுடைய காட்சிகளை நேரடியாக கண்டு அதனுடைய இடர்பாடுகளோடு நடந்ததால் போர் என்பது எனக்கு புதிது அல்ல. அவ்வகையில் பார்த்தால் இந்த சூழல் என்பது ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழல் தான். அமீரகத்தினுடைய அரசாங்கத்தின் மட்டிலான மதிப்பு எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு அந்த மதிப்பு எனக்கு உயர்ந்துன்னு வச்சுங்களேன். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை எவ்வளவு ப்ரொஃபஷ்னலாக அவங்க கையாளுறாங்க. இங்கே கூட நாம் இங்கேருந்தெல்லாம் பதட்டத்தோடு கேட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஊடகங்களுக்கு இது அவங்களுக்கு டிஆர்பி எப்படி ஐபால்ஸை ஏற்றணுன்னா பார்வையாளர்களை அந்த பரபரப்பை நீங்கள் உருவாக்கணும். அது ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அங்கே அடிக்க போகிறாங்க, இந்தியர்கள்லாம் முடிஞ்சாங்க, ஒன்றுமே இல்லைங்க. உள்ளுக்குள் அவர்கள் எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் இரவு 3 முறை என்னுடைய தொலைபேசியில் அலாம்னா சைரன் அடிக்குது. 3 முறை நான் எழுப்பி விடுறாங்க. அப்போது அந்த நாட்டிற்குள் நான் நுழைகிற போது என்னுடைய தொலைபேசி என்பது அந்த நெட்வொர்க்கு இதுக்கு போகுது. நெட்வொர்க்கு போய் போர்க்கால அடிப்படையில் அந்த நம்பர் எதுனாலும் அவசரமாக எழுப்பி விடணும்னா
ஒரு 5 நாட்கள் அங்கே இருக்க போகிற எனக்கும் அந்த செய்தி மிக சரியாக வருகிறபடி இந்த கம்யூனிகேஷன் கிரிட்டுங்கிறது ஆர்கனைஸ் ஆகுது. எந்த இடத்திலும் ஒரு பதட்டமான சூழல் இல்லை. எவ்வளவு ஒரு உயர்ந்த நாடு அப்படின்னா, அங்கு சுற்றுலா பயணிகளாகவோ வேறு தேவைகளுக்காகவோ வந்திருக்கிறவர்கள் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சுமூகமாக வீடு போய் சென்று சேர்கிறவரை நீங்கள் தங்கியிருக்கிற அந்த விடுதிக்கான வாடகையாக இருக்கட்டும், உங்களினுடைய ஏனைய செலவுகளாக இருக்கட்டும், அது துபாய் அண்ட் அபுதாபி டூரிசம் பார்த்து கொள்ளும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர்கள் எந்த தலைவரும் வெளியில் வந்து தங்கள் முகத்தை காட்டவில்லை. ஆனால் எல்லா செயல்பாடுகளும் நேர்த்தியாக நடந்ததை நான் பார்த்தேன். இப்போ தாக்குதல் கூட சாதாரண மக்களை இலக்கு வைத்து அவர்கள் தாக்கலை. இப்போது இந்த இடத்துல அந்த இடத்துல தான் வந்து ஈரான் நாட்டினுடைய ஒழுக்கத்தை கூட நான் பார்த்தேன்னு வச்சுங்களேன். அட்டாக் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அண்ட் மிஸ்டேக் தான், ஃபூலிஷ்னஸ். ஏற்கனவே நீங்கள் தனிமைப்பட்டிருக்கிற போது இந்த போரில் நேரடியாக ஈடுபட உண்மையில் சவுதி அரேபியாவோ அமீரகமோ கத்தாரோ இந்த நாடுகள் விரும்பலை. அவங்க வந்து ஒரு புதிய திசையில் தங்கள் நாடுகளை கட்டியெழுப்ப வேண்டும், பொருளாதார செழுமையை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உருவாக்க வேண்டும், உலகத்தினுடைய ஒரு உயர் மேஜைகளில் எப்போதும் இருக்கிறபடி அளவுக்கான நிலைக்கு நாமும் வளர வேண்டும் என்கின்ற திசையில் தான் இந்த நாடுகள் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இவர்களுடைய பொருளாதாரம் வென்றுவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் இவர்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அது ஒரு ஆவேசத்தில் நடத்துவது. எங்களை அழிக்க வருகிறவர்களினுடைய படை களங்கள் உங்கள் தளங்கள் உங்கள் நாடுகளில் இருக்குமே, ஆனால் நீங்களும் தாக்குதலுக்கு உள்ளாவீர்கள் என்ற அடிப்படையில் தான் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். And as I said, in my view, it's a very foolish decision. என்றால் உங்களுக்கு இப்போதுதான் அரபு இஸ்லாமிய உலகில் நிறைய நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். இன்று மட்டுமல்ல, நாளை உங்களை மீள கட்டி எழுப்புவதற்கும் உலக அரங்கில் உங்களுக்காக பேசுவதற்கும் நட்பை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு தருணமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது வேறு விஷயம். ஆனால் சொன்னதைப் போல ஈரானுடைய தாக்குதல்களும் அந்த பொருளாதார இலக்குகள், அமெரிக்க இராணுவ அரசியல் நலன்களோடு தொடர்புடைய இலக்குகள் இப்படித்தான் இருந்ததை தவிர, அது மாதிரி இவங்க இப்போ எமிரேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1800 பயணங்கள் ஒரே ஃப்ளைட்டில் இந்தியாவுக்கு மட்டுமே, இந்தியாவுக்கும் அபுதாபி துபாய் இந்த நகரிலிருந்து எல்லா நகரங்களுக்கும், நீங்கள் ராஜஸ்தான் டெல்லி பெங்களூர் இதெல்லாம் கணக்கு 1800 அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்ஸ் ஒரு நாள். அதெல்லாம் தடைபட்டு போகுதுன்னா அந்த பொருளாதார இழப்பு பாருங்கள். அது அமீரகத்திற்கு மட்டுமல்ல இழப்பு, எமிரேட்ஸ் விமானத்துறைக்கு மட்டுமல்ல இழப்பு. இதை நம்பி எவ்வளவு ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் உறவுகள் சென்று வருவது, அங்கு வேலை பார்க்கிறவர்கள், இப்படி ஸோ இந்த இலக்குகள் தான் குறிவைத்து தாக்கப்பட்டதை தவிர சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு இப்போ சாலைகளோ ஏனைய போக்குவரத்து வசதிகளோ அல்லது பள்ளிக்கூடங்களோ சுகாதார மருத்துவமனைகளோ இதெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாகலை. அதனால் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக இருந்தாச்சுன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஃபெட்டிக்னு சொல்லுவோம்ல, உதாரணமாக 3 தடவை நான் துபாய் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், 3 தடவையும் கேன்சல், கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகுது, திருப்பி வரணும், திருப்பி ஹோட்டலில் நம்ம புக் பண்ணணும். ஹோட்டல் புக் பண்ணோன்னா ஒருவேளை அங்கே நமக்கு ரூம் அங்கே இருக்காது, இன்னொரு ரூமை பார்க்கணும். அங்கே நண்பர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள், எங்கே போய் போனாலும் தங்கலான்னு வச்சுங்களேன். இந்த சிறு சிரமங்களை தவிர மாதிரி விலைவாசி உயர்வெல்லாம் வராதபடிக்கு அந்த கவர்மெண்ட் பார்த்துக்குது. வகையில் ஒரு பெரிய நெருக்கடியை நான் பார்க்கல. ஆனால் அமீரகத்தினுடைய பொருளாதார அந்த ஒரு இலக்குகள் என்பது கடும் நெருக்கடிக்கு உள்ளானதை நான் பார்த்தேன். மட்டுமல்ல, அமீரகத்தினுடைய இராணுவ தயார் நிலை, அந்த சிறிய நாடு போல தோன்றினாலும் அந்த நாட்டை நோக்கி நான் அந்த புறப்பட்டு வந்த நாள் கணக்கின்படி ஒரு 168 மிசைல் அடிச்சிருக்காங்க. அதில் ஒரு மிசைல் கூட கீழே விழாதபடிக்கு அவங்க பார்த்துருக்காங்கல்ல. அப்போ அவங்களோட அயன்டாம்னு சொல்லுவோம், வந்து இரும்பு கோபுரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவ்வளோ வலிமையாக இருந்திருப்போ. இப்போ அமீரகத்தை பற்றி பேசுகிறப்போ பொதுவாக நம்ம அது வந்து துபாய் இது நல்லா தொழில் பண்ணலாம், எல்லோரும் நல்லா வாழலான்னு தான் பார்ப்போமே தவிர, அது இராணுவ ரீதியாகவும் தன்னை முன்னாயத்தமாக வைத்திருக்கிற ஒரு நாடுங்கிறது நமக்கு அந்த ஒரு பார்வை நமக்கு இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறப்ப தெரிஞ்சது, இவ்வளவு மிசைல்ஸ் வந்திருக்குது, கைடட் மிசைல்ஸ் வந்திருக்குது, ட்ரோன்ஸ் இவ்வளவு வந்திருக்குது. எப்படிப்பட்ட ட்ரோன்ஸ் எல்லாம் வரும்னு தெரியாது. அதை எல்லாமே தடுத்து இடைமறித்து அழிக்கின்ற அளவுக்கான ஆற்றலை
ஒரு உட்கட்டுமானமாக அமீரகம் வளர்த்து வைத்திருக்கிறதுங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வியப்பாக இருந்தது உண்மையிலேயே. ஏன்னா அந்த இவற்றை இடைமறித்து தடுத்து அழிக்கும் அந்த வசதி இல்லைன்னா உறுதியாக பெரும் பேரிடர்கள் நடந்திருக்கும், பெரும் அழிவுகள் நடந்திருக்கும். அது இல்லாதபடிக்கு அந்த நாட்டினுடைய அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் உண்மையிலே பார்த்து கற்றுக்கணும். போரை வச்சு அவங்க அரசியல் பண்ணலை. நம்ம ஊரில் போரை வச்சு அரசியல் மட்டும்தான் நடக்குது. பொய் புழு அண்ட புழுக்கு மட்டும்தான் நமக்கு பழக்கம். எந்த பொய்யும் அவங்க சொல்லலை. உண்மையான தகவல்களை கிறிஸ்பாக ஆவேசமாக ஈரானை அதை அடிக்க போகிறோம் வைக்க போகிறோம் பதிலடி கொடுப்போம் வீரவசனம் ஒன்றும் இல்லை. நேர்த்தியாக அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு நேரடி சண்டைக்கு வரல, அப்படி விருப்பமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து இப்படி தாக்கிட்டு இருந்தால் நாங்களும் எதிர் வினைகள் செய்ய வேண்டியிருக்குன்னு ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடான, அவ்வளவு ஒரு ப்ரொவோகேஷனில் கூட ஒரு வார்த்தையை வீணாக விரயம் செய்து பேசுகின்ற ஒரு அரசியல் தலைமையை நான் பார்க்கவே இல்லை. இங்கே இருக்கிற மாதிரி அர்னாப் கோஸ்வாமி மாதிரி கா ஊவா ஒன்று ஊழையும் இறைச்சலும் போடுற ஒரு மீடியாவும் கிடையாது. எல்லாம் பொறுப்பாக அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன் அதை மக்களுக்கு கொடுத்து மக்களை அமைதியாக வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். அந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன இவங்க பெரிய உலகமாக கல்ச்சர்னு நம்மவும் ரொம்ப பீத்திக்கிறோம். அந்த கல்ச்சருக்கும் நமக்கு துளி அளவு கூட சம்மந்தம் இல்லைங்கிற அளவுக்கு நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக இருந்தோம். ஆனஸ்ட்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா கையாண்டாங்க. இது மும்முனை போர் கிட்டத்தட்ட 2வது நாளே ஈரானுடைய உச்சபட்ச தலைவரை கொண்டுட்டாங்க. இப்போ அவருடைய மகன் பதவி, அவரு தான் உச்சபட்ச தலைவர் நல்லா சொல்கிறாங்க. அந்த பதவியை இறக்கிறது தான் இதனுடைய ஒரே தீர்வு, ஒரே முடிவு அப்படின்னு இந்த போர் போகுது. எப்படி என்ன நடக்கும்? ஆட்சி மாற்றம் என்கின்ற இலக்கிற்காக அவர்கள் வந்தார்கள். இது ஒரு அரசியல் பார்வை, இராணுவ பார்வைங்கிறது. ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் அப்படிங்கிறது தானாக நடந்தால் நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு கணக்கு அணுகுமுறை. அந்த தானாக நடந்தால் நடக்கட்டும் என்ற திசையை நோக்கி நகர்த்துவதற்கான களத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். உண்மையில் ஆட்சி மாற்றம் நிகழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் தரைப்படையை அனுப்பித்தான் ஆக வேண்டும். தரைப்படையை அனுப்பாமல் ஈரானுடைய அரசியல் அமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அங்கே 79ஆம் வருஷத்துக்கு முன்னாடி மிக நீண்ட காலம் ஷான்னு ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான், டிக்டேட்டர்ஷிப் தான். ஒரு சர்வாதிகாரி அங்கே ஆட்சி செய்கிறார். இப்போ அவருக்கு எதிரான அந்த போராட்டத்தை பல்வேறு தரப்பினரும் இணைந்து தான் எடுக்கிறாரு. அதில் ஒரு ஒரு பழமைவாத இஸ்லாத்தை நம்புகின்ற ஒரு தரப்பினர், அவங்க தான் அயோத்துல்லா கோமேனி அப்படிங்கிற அந்த தலைவர். அவர் ஈராக்கில் தஞ்சம் புகுந்திருந்து அங்கே இருந்து தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறார். பட் அவர் மட்டும் இல்லை போராடினதில் இடதுசாரிகள் இருந்திருக்கின்றார்கள், தொழிற்சங்கங்கள் இருந்திருக்கின்றார்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் இருந்திருக்கின்றார்கள், கல்வியாளர்கள் இருந்திருக்கிறார். அதை ஷாவினுடைய டிக்டேட்டர்ஷிப்பை எதிர்த்து போராடினா அந்த இது. இப்போ ஷா தப்பி ஓடுறாரு. 79 பிப்ரவரியா இல்லை ஜனவரின்னு நினைக்கிறேன் தப்பி ஓடுறாரு. அமெரிக்கா ஆனால் அமெரிக்கா தான் அந்த சர்வாதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்தது. அங்கு இருந்த ஈரானில் இருந்த தூதரகத்தில் இருந்த ஏனைய முக்கிய பணிகளில் இருந்த ஒரு 100 எண்ணிக்கையை மறந்துட்டால் மன்னிக்கணும். ஆனால் 440 நாளாக 404 நாளாக அவங்கள கைதியாகவே வச்சுருக்குறாங்க. அதுலேருந்து தான் இவங்களோடான வம்பு ஆரம்பிக்குது. அது வேற. நீங்கள் கேட்ட கேள்விக்கணும்னா அவங்களுடைய அதிகார அமைப்பு என்னவென்றால், அதிகாரத்தை கைப்பற்றி இவர் தான் தலைமையாக இருக்கிறார். அயோத்துல்லா கோமேனி வந்த பிறகு ஒரு ஏனையவர்கள் எல்லாம் கொஞ்சம் அந்நியப்படுத்தப்பட்டு பவரை இவங்க கன்சாலிடேட் பண்ணுறாங்க. அந்த பவரில் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக இருப்பது எப்போதுமே இந்த மிலிட்ரி தான், இராணுவம். அதில் பேராமிலிட்ரின்னு சொல்லலாம். இராணுவத்துக்கும் ஒரு பேராமிலிட்ரியும் உருவாக்குறாங்க. மிக கடுமையான ஒரு பேராமிலிட்ரி தான். அது மாதிரி இராணுவ ரீதியான ஒரு பேராமிலிட்ரி, அதுதான் ஐஆர்சிஜின்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸுங்கிற ஒரு புரட்சிகர இராணுவத்தினருங்கிற அவங்களுடைய துணையால் தான் இந்த அதிகாரத்தை ஒரு இஸ்லாமிய ஷாரியா அடிப்படையில் நடத்தப்படுகின்ற ஒரு நாடாக, அதுவும் ஷியா இஸ்லாம் அடிப்படையில் நடத்தப்படுகின்ற ஒரு நாடாக இவங்க வரையறுக்கிறாங்க. அதில் நம்பர் 1 அத்தாரிட்டியாக போத் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் அத்தாரிட்டி
அண்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி. எல்லாத்தினுடையும் ஃபைனல் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கோமினி இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய மரணத்திற்கு பிறகு இப்போது கொல்லப்பட்ட காமினி அவர்கள் வராங்க. பாராளுமன்றம் இருக்குது, மஜ்லிஸ்னு சொல்லுவாங்க. 290 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு கார்டியன் கவுன்சில்னு ஒன்று நியமிப்பாங்க. அதில் 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 பேருக்கு கீழே ஒரு 45 பேர் கொண்ட எக்ஸ்பீடியன்சி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இது ஆன்மீக தலைவர் மட்டும் இல்லை, ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், இராணுவ தலைவர் எல்லாம் சேர்ந்தது தான். அவருக்கு ஆலோசனை சொல்லுவது தான் இந்த எக்ஸ்பீடியன்சி கவுன்சில் அல்லது ஆலோசகர் நிபுணர் குழுன்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, அதில் உள்ளவங்க. இப்போ இந்த பாராளுமன்றம் பல விஷயங்கள், மக்கள் பிரச்சனையெல்லாம் அது விவாதிக்கும், எல்லாம் பேசும், அது அதிபரை தேர்ந்தெடுக்கும். பட் இது எல்லாமே மேல் உள்ளவங்க அக்ரி பண்ணலைன்னா இவர் பிரசிடெண்ட் ஆக முடியாது. அப்போது இதுக்குள்ள முற்போக்காளர்கள் இருக்காங்க, கடுமையான பிற்போக்குவாதத்தன்மை உள்ளவங்களும் இருக்காங்க. அதில் நீங்கள் 90களில் ஒரு கத்தாமின்னு ஒருத்தர் வந்தார், அவரெல்லாம் முற்போக்காளர். இப்போ இருக்கிற அந்த பிரசிடெண்ட் கூட பெஸ்கின், அவரும் ஒரு முற்போக்கு அணி சார்ந்தவர் தான். ஸோ த பாயிண்ட் இஸ், ஏதோ ஈரான் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அங்கே எல்லாம் ஒரு பெரும் குழப்பமாகி இந்த கவர்மெண்டல் கொலாப்ஸுங்கிறது நடக்காது. ஏன்னா ஏறக்குறைய 79லேருந்து இன்னைக்குன்னா என்னாச்சுது, 47 ஆண்டுகளாக ஒரு சிஸ்டம் அங்கே இருக்குது, ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த சிஸ்டத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிற இராணுவம் இருக்குது. இப்போ எதுக்கு இவரை ஒரு படுகொலை செய்கிறாங்க அப்படின்னா, இவர் படுகொலை செய்தனாலே உடனே ஆட்சி மாற்றம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவான ஒரு ஒழுங்கு அங்கு வந்துவிடும்னு நினச்சி அவங்க பண்ணலை. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்புக்கான களத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அரசியல் ரீதியாக. பட் அவர்களுடைய இலக்கு என்பது இராணுவ ரீதியான இலக்கு தான். இராணுவம், இராணுவ பொருளாதாரம், இந்த 2 சார்ந்த இலக்கு என்னுடைய அவதானிப்பில். அதில் பொதுவாக அமெரிக்காவினுடைய மேற்கு ஆசிய, மத்திய கிழக்கு செயற்பாடுகள், வெஸ்ட் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட் செயற்பாடுகள் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு என்பதை அடிப்படையாக கொண்டு தான் வகுக்கப்படுகிறது, வரையறுக்கப்படுகிறது, இயக்கப்படுகிறது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு மிக அடிப்படையாக இருக்கிற ஒன்று அப்படின்னா, அருகில் இருக்கிற எந்த நாடும் அணு ஆயுத பலம் பெற்றுவிடக்கூடாது, 1. 2, அவர்களினுடைய நெடுந்தூர அல்லது வலிமை மிக்க ஏவுகணை செலுத்தும் ஆற்றல்களை நிர்மூலமாக்குவது, இல்லாமல் இருக்க செய்வது. 3, அமெரிக்காவினுடைய நலன் என்பது பெட்ரோ டாலரை, அமெரிக்காவினுடைய டாலரை சவால் விடக்கூடிய எந்த ஒரு பொருளாதார ஒழுங்கும், குறிப்பாக இந்த ஆயில் வியாபாரம், அது வந்துடக்கூடாது இதெல்லாம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் 25ஆம் வருஷம் ஒரு 11 நாள் சண்டை நடந்தது, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 11 நாள் தாக்குதல் என்பது ஈரானினுடைய அணு ஆயுத ஆற்றலை ஈரான் நெருங்குகிறது, குண்டு தயாரிக்கிற அளவுக்கான என்ரிச்டு யுரேனியம் அது குளோபல், நம்ம இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் கவுன்சிலே கூட என்ரிச்ட் யுரேனியம் இருக்குதுன்னா நீ 10 நாள்லேயே பாம்பு செய்திடலாம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்ததுன்னா. என்ரிச்ட் யுரேனியத்தை கொண்டு வரது தான் கடினமான ஒரு ப்ராசஸ். 440 கிலோ அப்போவே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியல நமக்கு. 440 கிலோன்னா ஒரு 10 பாம்பு நீங்கள் செய்யலாம். ஸோ அந்த ஆற்றல் ஈரானுக்கு விடக்கூடாது, அதை நிர்மூலமாக்கணுங்கிறது தான் இந்த போரினுடைய முதல், என்ன கேட்டால், இலக்கு, இராணுவ இலக்கு. 2வது, அதனுடைய ஏவுகணை ஆற்றலை சிதைக்கணும் அப்படிங்கிறது 2வது முக்கியமான இலக்கு. 3வது, இவ்வளவு அழிவுகளுக்கு பிறகு யார் வந்தாலும் பழைய ஆற்றலோடு இருக்க மாட்டார்கள், அவங்களோட நம்ம பேசிக்கலாம். ஆட்சி மாற்றம் வந்தால் அவங்களோட பேசிக்குவோம், இல்லை இவங்களே வந்தாச்சுன்னா இவங்களோட பேசிக்குவோம். 40 ஆண்டுகள் ஒரு அதிகார ஒழுங்கு ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது கரப்ட் ஆகும். அது எந்த ஊராக இருந்தாலும். பவர் கரப்ட்ஸ் அண்ட் ஆப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் ஆப்சல்யூட்லி. கடவுளே இந்த இடத்துல உட்காந்து ஆட்சி செய்தாலும் கூட அவர் 30 வருஷம் 40 வருஷம் தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவரை சுற்றி ஒரு ஜால்ரா போடுற ஒரு கும்பல் வரும், அவருக்கு பிரியமானதை செய்து கொடுக்குற ஒரு கோஷ்டி வரும், தத்தமது பிள்ளைங்களை வளர்த்து விடுறதுக்கு சொந்தக்காரங்களுக்கு வேண்டியவங்களுக்கு பண்ணி கொடுக்குற ஒரு சிஸ்டம் உருவாகும். ஸோ ஈரானுக்குள்ளேயும் 40 ஆண்டுகளில் அந்த கரப்ஷன் உள்ள டீப் ஆகுது. இல்லைன்னா எப்படி நீங்கள் ஒரு இராணுவ தளபதியே இருக்கிற இடத்தெல்லாம் அவ்வளோ ஈஸியாக
பேலஸுக்குள்ளே போய் பிரசிடென்ஷியல் பேலஸுக்குள்ளே போய் ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு வர முடியுதுல்ல. அது எப்படி நடக்குது? இப்போ விலை போவதற்கு தயாராக இருக்கிற பலர் அங்கு உருவாகிறார்கள், அல்லது அப்படி பெனட்ரேட் பண்ணி அவங்கள பலவீனப்படுத்தி பலவீனங்களுக்கு உள்ளாக்கி அவங்கள பிடிச்சி எடுக்கிறாங்க. ஸோ இந்த 2 இலக்கையும் ஓரளவுக்கு அமெரிக்க இஸ்ரேல் நாடுகள் அடையக்கூடும் என்பது என்னுடைய கணிப்பு. அவர்களுடைய ஏவுகணை ஆற்றல்களை மட்டுப்படுத்துவதும், அதே போல் அணு ஆயுத தயாரிப்பு காலகட்டத்தையாவது நீட்டித்துக் கொள்வதும் அவர்களால் சாதிக்கப்படக்கூடும். அதே போல் யார் வந்தாலும், அடுத்து யார் வந்தாலும், ஒருவேளை இவங்க நம்மளோட பேசாமல் இவங்க என்ன பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, சீனாவுக்கு தான் நிறைய எண்ணெய் விற்கிறாங்க. அது மாதிரி ரஷ்யாவுக்கு எண்ணெய் விற்கிறது கிடையாது, இவங்களுக்கு உறவு இருக்குது. இப்போ சீனாவுக்கு எண்ணெய் விற்கிறப்போ இவங்க யுவானில் தான் விற்கிறாங்க, டாலரில் விற்கிறது கிடையாது. ஸோ அதில் புதிய நிபந்தனை கொண்டு. இப்போ வெனிசுவேலா என்ன நடக்குது? போனாங்க பாவம், ஒருத்தரை வந்து கறிக்கோழியை தூக்கிட்டு போகிற மாதிரி அவரை தூக்கிட்டு போய் இன்றைக்கி ஃபுல் ஆயில் இண்டஸ்ட்ரி கையில் எடுத்து அவரும் இதே மாதிரி தான் பண்ணார். சீனாவுக்கு விற்றதெல்லாம் யுவானில் பண்ணார். இனிமேல் சீனா வாங்கிக்கலாம், அதே விலைக்கு கூட வாங்கிக்க, ஆனால் நீ டாலரில் தான் காசு கொடுக்கணும். இந்த பெட்ரோ டாலருங்கிறது பவர் தான் அமெரிக்கனுடைய எக்கனாமிக் டாமினன்ஸினுடைய அடிப்படை. அது 1974 ஹென்ரி கிஸிஞ்சர்னு ஒரு வெளியுறவு செயலர் இருந்தார், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருந்தார். அவர் சவுதி அரேபியாவோட போட்ட ஒப்பந்தம் அது உலகத்தினுடைய ஒரு ஒப்பந்தமாகவே மாறிடுச்சு. என்னென்னா, யாருக்கு வேணாலும் விற்றுக்குங்க, எவ்வளோ வேணாலும் விற்றுக்குங்க, பட் இன்றைக்கி எவ்வளோ விற்கணுங்கிறதுலையும் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கிறாங்க. ஒப்பெக்னு சொல்கிறாங்க, ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸு, ஆமாம், எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இவங்க வந்து எவ்வளோ, ஒரு நாடும் இன்றைக்கி இவ்வளோ கேலன்ஸ் இவ்வளோ பேரல்ஸ் பண்ணணுங்கலாம் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. பட் இந்த ட்ரேடிங் வந்து டாலரில் பண்ணணும். அந்த ட்ரேடிங் டாலர்லாம் பண்ணணும் இருக்கிறனால தான் அமெரிக்கா வந்து எவ்வளோ நாளும் அச்சடித்து விடுற ஒரு வசதி அவங்களுக்கு இது வேறு எந்த கரன்சிக்கும் இல்லை. இப்போ இந்தியாவை பிடிச்சி இருக்கிறதுக்கு காரணம் இவங்க பிரிக்ஸ்ன்னு கொண்டு வந்து இந்த பிரேசில், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சீனா இவங்கெல்லாம் சேர்ந்து டாலரை வந்து ஒரு கிரெடிபிளாக சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நகர்வை நோக்கி போகிறாங்க இல்லைங்களா. அதனால தான் இந்தியாவுக்கு எதிராக வந்து அவங்க கடுமையாக வந்து, இப்போ கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை அடிச்சிருக்காங்கன்னா அது இந்தியாவுக்கும் செய்தி. என்ன செய்தின்னா, நீ பார்த்துக்குங்க, உங்களையும் நாங்கள் இராணுவ ரீதியாக சீண்டணுன்னா நாங்கள் சீண்டுவோம், உங்கள் நாட்டை உடைக்கணும்னு விரும்பினாலும் உடைப்போம். இப்போ இன்னொன்று ஈரானில் என்ன நடக்கக்கூடும்னு நினைக்கிறேன்னா, இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அந்த அமைப்பு, இராணுவ அமைப்பு, அவருடைய இராணுவ அமைப்பும் துணை இராணுவ அமைப்பும் ரொம்ப பலவீனமாயிடுச்சுன்னா, ஈரானுங்கிறது ஒற்றை தேசிய இனங்களை கொண்ட நாடு அல்ல. பசீராஸ் இருக்காங்க, அவங்களும் ஒரு 12-14% இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குர்தின மக்கள் உண்மையிலேயே வரலாற்றால் சபிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த மக்களினம் குர்திஷினம். ஈராக்லேயும் நிறைய இருக்காங்க, துருக்கியில் இருக்காங்க, சிரியாவில் இருக்காங்க, ஈரான்லேயும் நிறைய இருக்காங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு நாடு தமிழர்களை போல தான் எல்லா நாடுகளாலும் நசுக்கப்படுகின்ற ஒரு இனம். குர்திஷ் மக்கள் ஒரு 7-10% ஈரானில் இருக்காங்க. பலூச்சிஸ்தான், நம்ம பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய நீட்சி. ஸோ பலூச்சிஸ்தான் தனி மாகாணம் வேணும், தன்னாட்சி கேட்குற உள்ளவங்க இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் எப்படி இந்த இப்போ மாறி வருகின்ற சூழலில் ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்த அந்த அதிகார ஒழுங்குக்கு எதிராக எழப்போகிறார்கள்னா அதெல்லாம் ஒரு விரிந்த ஒரு காட்சியாக இருக்கும். ஒரு பெரும் நீண்டகால குழப்பத்திற்கும் நீண்டகால உறுதியற்ற நிலைக்கும் ஈரான் தள்ளப்படுகிறது. இதனுடைய விளைவுகள் ஏனைய நாடுகள், இப்போ நீங்களே கேட்ட மாதிரி அமீரகம், கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளினுடைய பொருளாதாரங்களை பாதிப்பு உள்ளாகிறது. இதைவிட முக்கியமாக இந்த இஸ்லாமிய உலகத்திலேயே ஒரு பவர் ஸ்ட்ரகிள் பிட்வீன் ஷியாஸ் அண்ட் சுன்னிஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் எனக்கு உண்மையிலேயே இப்போ அந்த சுன்னி உலகத்தினுடைய ஒரு உயர்வையும் ஷியா உலகத்தினுடைய பொதுவான ஒரு அதிகார இழப்பையும் பார்க்க முடியுது. அது ஈரானுடைய தலைமையில் அது உருவாக்கிய ஏனைய அதற்கு ஆதரவான அமைப்புகள்னு சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லா, ஹமாஸ், சிரியா, லெபனான், ஜோர்டன், இது எல்லாமே நீங்கள் பலவீனப்படுறத பார்க்க முடியுது. உலகளாவிய அரசியல் குறித்தான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.
இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.